ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ திடீர்னு ஃபோன் கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு எதனால கட் ஆச்சு என்னன்னு தெரியல. திருப்பி திருப்பி ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை அந்த ஃபோனு. 3 வாட்டி அடிக்கிறேன், 4 வாட்டி அடிக்கிறேன், 10 வாட்டி அடிச்சுட்டு எடுக்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே இருந்துட்டேன். சரி ஏதோ கட் ஆகிடுச்சு போல அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் அவங்க அப்போ சிக்கிமில் இருந்தாங்க. இப்போ அடுத்த நாள் ஃபோன் வருது. ஃபோன் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, இப்படியாக்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குது. 2016 தெரியல, 10 16 தெரியல எனக்கு டைம். அப்போ சொல்கிறாங்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குன்னு. அதுவும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடந்திருக்குன்னு. அப்போ எனக்கு பதட்டம், ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. 3 நாள் ஆச்சு ஃபோனே வரல. 4ஆவது நாள் ஃபோன் வருது. என்னங்க ஃபோன் என்ன பேச முடியல, அழுதுகிட்டே இருக்கேன், என்னாச்சுன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படியாக நிலநடுக்கம் வந்துட்டு நான் விசிஓல இருந்து தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க 4 நாள் கழிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஃபோன் டிவிலேயும் பார்க்க முடியல, என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 4 நாளும் சாப்பிடாம பிள்ளைங்கள்லாம் பயந்துடுச்சு. என்ன அம்மா என்னாச்சு, என்ன எங்கள் அம்மா சாப்பிடல வைக்கல, ரொம்ப பயந்து அது சொல்ல முடியல. அதெல்லாம் நான் மேண்ட்ரல்னு சொல்கிற ஒரு லொக்கேஷனில் இருந்தேன். மேண்ட்ரல் லொக்கேஷனில் என்னோட ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. அப்போ அந்த கான்வாய் சொல்லுவாங்க, அந்த எங்கிட்ட ஒரு 3 வெஹிக்கிளில் முன்னால் மொத்தம் 18 பேர், முன்னால் ஒரு 6 பேர், நடுவில் ஒரு 6 பேர், பின்னால் ஒரு 6 பேர் வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த நடுவில் போகிற வண்டியில் நான் போயிட்டுருந்தேன். நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த ஒரு எஸ் பெண்டு மாதிரி இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் பெரிய ரிவர், அப்படியே அந்த பக்கம் ஒரு பாலம், அந்த ரிவர் போகிற பாலம். இந்த ஃபஸ்ட்டு வண்டி போயிடுச்சு. 2வது வண்டி நாங்கள் டேர்னிங் ஆகும்போது டெரரிஸ்டோட ஃபயர் என் மேலே அடித்தாச்சு. டெரரிஸ்ட் ஃபயர் பண்ணுறான். ஃபஸ்ட் ரவுண்டு வீலில் நம்ம ஸ்டாலின்னு சொல்லுவோம், அந்த வண்டியோட வீலில் அடிச்சிட்டான். பின்னால் வர வண்டி அங்கேயே நின்றுச்சு. ஃபயர் ஆனோட அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவன் அங்கே எல்லா டவுன் ஆகிட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டான். ஃபஸ்ட்டு வண்டி அந்த பக்கம் ப்ரொடக்ஷன். நாங்கள் தான் அந்த ஃபயருக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஃபயருக்குள்ளே மாட்டிட்டா நாங்கள் இந்த 6 பேரில் வச்சுட்டு நிறைய இடத்துல போய் ஃபயர் பண்ணோம் நாங்கள். ஏன்னா எங்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் இருந்துச்சு அன்னைக்கு. அப்போ அந்த 6 இடத்துல பிரித்து நாங்கள் அவர்கிட்ட ஃபயர் பவர் ஜாஸ்தி காட்டணும். அப்போ டெரரிஸ்ட் எங்கள் பக்கத்தில் வர முடியல. 54 ராஷ்ட்ர ரைஃபிளில் இருந்தேன் சார். அதில் எங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெரரிஸ்ட் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு டெரரிஸ்ட் கூடயே சேர்ந்து வேலை பார்க்கணும். தெரியாது அவங்களுக்கு யாருன்னு. நாங்கள் 8 பேர் வேலை பார்த்தோம் 54 RRல. அவங்களோட கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் எங்களோட சொல்லணும். அவன் முன்னால் உட்காந்து சாப்பிடுவான் எங்கள் முன்னால். நாங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். கொஞ்சம் அசந்தம்னா முடியும் சார். அது நம்ம ஸ்ட்ராங்கர் சார். நம்மளை பார்த்து அவன் தான் சார் ஓடுவான். நம்ம எதுக்கு போகணும் சார். சூப்பர். ஓகே.